இப்போ 2 நாளைக்குள்ள இது காஞ்சிரும் உப்பாயிரும் அதை எடுத்து கொட்டிக்கிட்டே இருப்பீங்களா? மக்கள்லாம் இந்த சைடு தான் வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இந்த சைடு தான் வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ கிளியராக இருக்குது தண்ணி பாருங்க. எவ்வளோ வந்து தண்ணி அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ கலராக கிறிஸ்டல் கலரில் இருக்குது, கண்ணாடி மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இங்கே பக்கத்தில் இருக்குது. அது அந்த காலத்தில் இப்போ 1964 வந்து ரயில்வே. இங்கே பார்த்தீங்கன்னா கடல் தெரியுதுல்ல, அந்த கடலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு மாதிரி இருக்குது. இந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான குடிநீர், அதாவது உப்பு கறிக்காது அந்த இடத்துல இந்த தண்ணி. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையை காட்டுறேன் பாருங்க. இங்கே வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் சோதனை ஓட்டம்லாம் நடந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து ரயில் போக்குவரத்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. கப்பலில் பெரிய படகுலாம் போகும்போது அது வந்து ஓப்பன் ஆகும், கேட் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறாங்க. வாய்க்காலில் உள்ள உப்பெல்லாம் பாருங்களேன் எப்படி உறைஞ்சிருக்குது. இங்கே பாருங்கள். ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து முதல் முறையாக ஒரு வீடியோ போடுறேன். எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தனுஷ்கோடியில் தான் இருக்கேன். இந்த ரோடு வந்து பாருங்க அங்கே தான் எண்ட் ஆகுது இல்லை, அதுக்கு முன்னாடி தான் இருக்கேன். அங்கே போகிறதுக்கு வெறும் 2 நிமிஷம் தான் ஆகும். 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா கடல். ஒரு சைடு கடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அலைகள் அதிகமாக இருக்குது, காற்று சத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக இருக்குது. இங்கேருந்து தான் காற்று வருது. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அலைகளே கிடையாது, காற்று சத்தம் இல்லை, அமைதியாக இருக்குது அந்த சைடு. மக்கள்லாம் இந்த சைடு தான் வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இந்த சைடு தான் வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா காற்று கடல் அலைகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால யாரையுமே அலோவ் பண்ணல. இந்த சைடு யாரும் மக்கள்லாம் இல்லை. ஒரு 6 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கடல் அலைகள் அதிகமாக இருக்கும், அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 6 மாதம் இந்த சைடு அமைதியாக இருக்கும், அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா காற்றடிக்கும். அதுக்கப்புறம் கடல் அலைகளும் அந்த சைடு வந்து அதிகமாக வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அங்கே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே வந்து தலைமன்னாரோட இன்னொரு டவர் என்ன தெரியுமா, அதாவது இலங்கையில் உள்ள டவர். ஸோ அதை வந்து இங்கே வந்து பைனாகுலரில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இருக்கா என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க அந்த சைடு, அந்த ரோடோட எண்டு முடிகிற சைடு வந்து போகலாம். டூரிஸ்ட் பீப்பிள்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். நிறைய வண்டி வருது, வாகனம்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சைடு நான் வந்து கடல் அமைதியாக இருக்குன்னு சொன்னால அதை காமிச்சிடுறேன். இங்கே பாருங்களேன், இங்கே எந்த காற்றும் இருக்காது, எந்த கடல் அலைகளும் இருக்காது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு அமைதியாக இருக்குன்னு. இது அந்த சைடு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடல் அலைகளும் அதே மாதிரி அதிகம், காற்றும் அதிகம். இந்த சைடு தான் மக்கள்லாம் வந்து இப்போ குளிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள், அங்கே தெரியும். ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். இப்போ எந்த அளவுக்கு ஒரு அமைதியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ எனக்கு வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து ராமேஸ்வரம் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் எடுத்துச்சு. நான் சும்மா பைக்கில் தான் வந்தேன். இதோட ரோடு லாஸ்ட்டாக முடியல எண்டு அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ அங்கே பாருங்கள், அந்த சைடு போய் காட்டுறேன். ஸோ அவங்க அந்த பைனாகுலர் இங்கேருந்து இலங்கையை பார்ப்பாங்கள்ல, அது வந்து இங்கே கிடையாது அப்படிங்கிறாங்க. இங்கே தான் வச்சுருந்தாங்களாம் முன்னாடி, அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டாங்களாம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ரோடு முடியுது, டேர்னிங் இதோட. ஸோ கூகுள் மேப்பில் தெரிகிற மாதிரி தான் அந்த மணல் திட்டுக்கள்லாம் வந்து அங்கங்கே தெரியுது. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் தான் வந்து இலங்கையோட தலைமன்னார் இருக்குது. இந்த சைடு வந்து மக்கள் குளிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். ஆப்போசிட் சைடில் அந்த சைடு அலைகள் அதிகம் வர்றதுனால அங்கே வந்து குளிக்கிறது இல்லை மக்கள். இந்த சைடு மட்டும் தான் இப்போ வந்து மக்கள் குளிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம தண்ணியை வந்து கிளியராக பார்க்கணும் அப்படின்னா இந்த சைடு ஏறி போய்ட்டு அங்கே வரையும் போகலாம். இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து தண்ணி எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு. இந்த சைடு இருந்து வருதுல்ல அலைகள், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து அப்படியே அமைதியாக இருக்குது. கரெக்டாக எண்ட் ஆகுது. இங்கேருந்து ஒரு 13-14 கிலோமீட்டரில் ஸ்ரீலங்காவோட தலைமன்னார் வந்து இந்த சைடு வந்து வருது. நீங்கள் கூகுள் மேப்லலாம் பார்க்கக்கூடிய அந்த மணல் திட்டு, அதாவது இங்கே தனுஷ்கோடியிலேருந்து அடுத்து மணல் திட்டு இருக்குல்ல, அது வந்து பாருங்கள் 1, 2, 4 அப்படி இது மாதிரி ஒரு 4 மணல் திட்டுகள் இருக்குங்க. ஸோ இது உங்களுக்கு கேமராவில் தெரியுதானு தெரியல, ஜூம் போட்டு காட்டுறேன். ஸோ இங்கேருந்து வெறும் 12-13 கிலோமீட்டரில் தாங்க வந்து ஸ்ரீலங்காவோட தலைமன்னார் இருக்குது. ஸோ இங்கே தனுஷ்கோடி ரோடு இங்கே தான் எண்டு முடியுது அப்படின்னு இல்லை, அதாவது இதோட ரோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஆனால் மணல் திட்டுகள் வந்து அங்கங்கே தெரியுது, அங்கே தெரியுது, இந்த அங்கே தெரியுது. மொத்தம் இது மாதிரி ஒரு 3-4 மணல் திட்டுகள் வந்துருக்கு.
ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா குளிக்கிறதுக்கான இங்கே வந்து பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குளிக்கிறதுக்கு அந்த சைடை விட இந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கடல் அலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. மக்கள் நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரத்துலேருந்து இந்த சைடு வந்துட்டேன். அதாவது அங்கே லாஸ்ட் ரோடு எண்டு பார்த்தோம்ல, அதை விட தாண்டி வந்துட்டேன். அங்கே எனக்கு நெட்வொர்க் கிடைக்கல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடல் மீன், அதாவது இங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி இங்கே வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. அந்த கடையை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இங்கே பக்கத்தில் இருக்குது. அது அந்த காலத்தில் இப்போ 1964 வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருந்திருக்கு. அதுக்கான தண்டவாளம் போடுறது பார்த்தீங்கன்னா இந்த இதில் தானா, இதில் தான் அப்போ அந்த இது சுனாமியில் தான் அழிஞ்சது. அது சுனாமியில் தான் அழிஞ்சதா. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா கடல் தெரியுதுல்ல, அந்த கடலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு மாதிரி இருக்குது. இந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான குடிநீர், அதாவது உப்பு கறிக்காது அந்த இடத்துல இந்த தண்ணி வர்றது. அந்த அண்ணன் தான் சொல்கிறாங்க இதை வந்து இவங்க வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்திங்களா, சமைக்கிறதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துவாங்க. இந்த பாருங்களேன், இந்த கிணத்துல உள்ள தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கலாம். குடிக்கலாம், அதாவது உப்பு கறிக்காதா. இங்கே பாருங்கள், இதை தான் வந்து வாளி வச்சு இவங்க வந்து எடுத்து உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், கடல் அங்கே தாங்க பக்கத்தில் இருக்குது. ஆனால் அந்த தண்ணி வந்து உப்பு கறிக்குது. இந்த குடிச்சு பார்க்கலாமா? சரி, குடிச்சு பார்ப்போம். அதாவது உப்பே கறிக்கல, நம்ம எப்படி வீட்டு தண்ணி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. எப்படி இது பக்கத்துலேயே வருது? அந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்போதைக்கு உபயோகத்தில் இல்லை. இந்த இதுதான் அது. இது ரயில்வே எங்கே வரையும் வந்துச்சு? இது வந்து அவங்க லாஸ்ட் வரையும் போனது. ஸோ அப்படியே நம்ம பார்த்தோம்ல, அது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ 1964 1964. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையை காட்டுறேன் பாருங்க. இங்கே வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கடல் மண்ணுங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி குடித்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உப்பு இல்லை. இந்த கடை தான் அது. மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சுட்டு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ் மீன். அதாவது இங்கே நீங்கள் பிடிப்பீங்களா பக்கத்துலேயே பிடிச்சி இவங்க வந்து சுட்டு கொடுக்குறாங்க. ஒரு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடுங்க. எவ்வளோ வேணாலும் வந்து ரைஸ் வாங்கிக்கலாம், எவ்வளோ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம். 120 ரூபா தான், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பக்கத்தில் அங்கேருந்து நம்ம ரோடு பார்த்தோம்ல, எண்டு முடிஞ்சில்ல, அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. இந்த லைட் ஹவுஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. அந்த கடைகள் மட்டும் இல்லை, நிறைய கடைகள் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா வந்து இங்கேயே இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன குடிசைகள் தாங்க இருக்குது. அந்த அப்போ புயல் வந்ததில் இந்த ஃபுல்லாக வந்து நிறைய கட்டடங்கள்லாம் சிதைஞ்சு போய் கிடக்கு. அப்போ வந்து ஃபுல்லாக புயலில் வந்து அடிச்சுட்டு போயிட்டான். மழை காலத்தில் புயல் வந்தது காலத்துலலாம் இவங்களும் வந்து இங்கேருந்து இந்த குடிசையெல்லாம் காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்களாம். அப்போ வந்து கவர்மெண்ட்டே இங்கே வந்து கடை இதெல்லாம் வந்து நடத்த விட மாட்டாங்களாம். இப்போ வர்ற வழியில் நிறைய அந்த சங்கு அப்புறம் வந்து பவளங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து மழை காலத்தில் வந்து மழை காலம் வரும்ல, அப்போ வந்து இந்த கடையெல்லாம் காலி பண்ண சொல்லிடுவாங்களாம் கவர்மெண்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வாட்டரோட கலர் தான் அவ்வளோ கிளியராக இருக்குது. எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குன்னு பாருங்க, அவ்வளோ கிளியராக இருக்குது தண்ணி. போன வீடியோவில் நான் அந்த குஜராத்தில் தமனில் உள்ள வீடியோலாம் காமிச்சிருப்பேன், கடல் சைடு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணே இப்படி தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கில் தான் இருக்கும். தண்ணி வந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து அப்படி இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ வந்து தண்ணி அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ கலராக கிறிஸ்டல் கலரில் இருக்குது, கண்ணாடி மாதிரி இருக்குது. கோதண்டராமர் கோவில்னு ஒன்று சொல்லிட்டு வந்தேன். வர்ற வழியில் அரிச்சல் முனையிலேருந்து இங்கே வர்ற வழியில் ஒன்று இருக்குது. நான் வந்து உள்ளே போயிட்டு பார்க்கலான்னு. உள்ளே வந்து கேமரா அலோடு கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சிக்னல் வரல. இங்கே பாருங்களேன், அங்கே அரிச்சல் முனைக்கு போயிருந்தல, அரிச்சல் முனையில் அங்கே வந்து வெல்கம் டு ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோமிங் கடை தான் கிடைக்குது. நம்ம சிக்னல் வந்து ஏதாவது கூகுள் பே பண்ணுறதா இருந்தால் அங்கெல்லாம் எந்த கடைக்கும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ரோமிங் ஆகுது. அதாவது ஸ்ரீலங்காவோட நெட்வொர்க் தான் அங்கே வந்து கிடைக்குது. பாருங்கள், எனக்கு மெசேஜ் வந்திருக்கு பாருங்கள், வெல்கம் டு ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான இடம். அதாவது ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். பாருங்கள், ஹவுஸ் ஆஃப் கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கட் அவுட் வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹவுஸ் ஆஃப் கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா. ஸோ இங்கே தான் வந்து அவங்க இருந்திருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேமரா அலோடு கிடையாதான். ஸோ நான் மட்டும் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நம்ம ராமேஸ்வரம் அந்த ராமர் கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதாவது கொஞ்சம் ஒரு 200 மீட்டர் இருக்குமா, 200 மீட்டருக்கு பக்கத்துலேயே இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, உள்ளே போகிறதுக்கு வந்து நமக்கு எந்த கட்டணம் கிடையாது, ஃப்ரீயாக போயிட்டு பார்த்து வரலாம். ஆனால் ஃபோட்டோகிராஃபி மட்டும்தான் வந்து அலௌடு கிடையாது. எந்த கட்டணமும் கிடையாது. உள்ள போகிறதுக்கு கட்டணமும் கிடையாது. உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. அதாவது ஃபோட்டோகிராஃபி மட்டும் வந்து கிடையாது. உள்ளே ஏதாவது ஃபோட்டோ எடுத்திங்கன்னா வந்து மொபைலே இல்லை கேமரா ஏதாவது வாங்கிடுவாங்க, அவங்க பிடிங்கிடுவாங்க, இல்லைனா டெலீட் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. ஸோ நம்ம போகும்போது செப்பலை இங்கே போட்டு போனோம். அந்த வீடு நான் கிட்ட போயிட்டு ஒரு நிமிஷம் காட்டுற பாருங்க. அங்கே பாருங்கள், இது மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், ஹவுஸ் ஆஃப் கலாம் அப்படின்னு இருக்கார்ல, அவருடைய பையன் அவர். இவங்களா சென்டராக இருக்காரு அவர். கலாம் சாரோட அண்ணனோட பேரன் அப்படிங்கிறாங்க. உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து அது கலாம் சார் வாங்கின அவங்களோட சர்டிஃபிகேட், அவங்களோட ஃபோட்டோஸ், அவங்க வாங்கின அவார்டு, இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா புக்ஸு, அதாவது ஒரு 1000கணக்கான புக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இவங்களோட அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஆர்ட் கேலரி மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் பாலத்துக்கு மேலே தான் நிற்கிறேன். பாருங்கள் எத்தனை படகுகள்லாம் நிற்குதுன்னு. இங்கே இந்த பாலத்து மேலே வந்து வாகனங்களை வந்து நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 600 ரூபா வந்து ஃபைனா. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பழைய ரயில் பாலம் வந்து பழுதடைஞ்சிருந்துச்சுல, அது இல்லாமல் புதுசாக ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. இந்த கட்டியிருக்காங்க பாருங்கள் புதுசாக. இன்னொரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரயில் வந்து இன்னும் விடலை. இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மாதம் 2 மாதம் சோதனை ஓட்டம்லாம் நடந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து ரயில் போக்குவரத்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. கப்பலில் பெரிய படகுலாம் போகும்போது அது வந்து ஓப்பன் ஆகும், கேட் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ பாலம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக நீளமாக இருக்குண்ணே. ஸோ இங்கே நம்ம ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஃபைன் தான் போடுவாங்க. மேலே போட்டிருக்காங்க இங்கே வந்து வாகனம் நிறுத்த வந்து தடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மீறி நம்ம நிறுத்தினோம்னா 600 ரூபா ஃபைன் அப்படின்னு. ஸோ பாம்பன் பாலத்தை பார்த்த கையோட ஊருக்கு வர்ற வழியில் இங்கே உப்பெல்லாம் காய வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. உப்பலங்கள் அதை தான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், தண்ணியில் வந்து கடல் நீரை சேகரித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பாத்தியாக கட்டி வச்சுருக்காங்க சின்ன சின்னமாக. இங்கே பாருங்களேன் எவ்வளோ வெள்ளை கலரில் இருக்குன்னு பாருங்கள். அதில் தான் தண்ணியை காய விட்டு அதில் தான் உப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் போயிட்டுருக்கா. இன்னொரு உப்பளத்துக்கு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட பயங்கரமாக இருக்குது. இங்கே ஆட்கள்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ உப்புன்னு. இது அதை விட வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குது, நகலாம் கலரில் இருக்குது. இப்போ அங்கே பார்த்தது கூட வந்து கலர் சேஞ்ச் ஆகிருந்தது. எல்லா உப்பையும் பாருங்கள் இங்கே எடுத்து கொட்டி வைக்கிறாங்கண்ணே. இப்போ நான் என்ன நினச்சேன்னா கடல் தண்ணியை தான் இதில் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். உப்பு தண்ணியாக தான் வரும். அந்த தண்ணியை தான் இந்த உப்பா மாறுதா? எது நாள் அவன் காஞ்சி இது மாதிரி வர்றதுக்கு? 2 நாள் சென்ட்ல இந்த மாதிரி வந்துருமா? உப்பு வந்து கடல் தண்ணி சேகரித்து வைக்கிறது இல்லையா? இங்கே எங்கே வேணாலும் போர் போடுறது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை தான் சேகரிப்பாங்களாம். அதுவே உப்பு மாறிக்கிருமா. இங்கே பக்கத்தில் தான் கடல் இருக்கான், அதனால கடல் தண்ணியை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த போர் போட்டு வச்சுருக்காங்க 2 இடத்துல அங்கங்கே. அந்த தண்ணியை தான் இங்கே பாய்ச்சி விடுவாங்களாம். அதுதான் வந்து உப்பா மாறிக்குது. அந்த இதுக்கு போடுறதுக்கு கிட்ட போயிட்டு காட்டுறேன் பாருங்க. சம்பளம் 300 ரூபா தானா? இப்போ 2 நாளைக்குள்ள இது காஞ்சிரும், உப்பாயிரும், அதை எடுத்து கொட்டிக்கிட்டே இருப்பீங்களா? இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பு சேகரித்து வச்சுருக்காங்கன்னு. வெறும் 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம், வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் உப்பை மாறிடும் அப்படிங்கிறாங்க. கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா கால்லாம் குத்தி கிழிக்குது. உப்பு வந்து பார்த்திங்கன்னா காலில் பட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கையெல்லாம் வந்து அப்படியே சொர அப்படியே குத்துது. இதெல்லாமே அப்படியே கண்ணாடி மாதிரி அப்படியே குத்துது உப்பு காஞ்சி. முதல்ல பார்த்ததில் அங்கே ஆட்கள் கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி இப்போ நிறைய இருக்குது இங்கே வர்ற வழியில் ஃபுல்லாக.
தொண்டியை தாண்டி இங்கே வந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய உப்பளங்களை பார்க்கலாம். வாய்க்காலில் உள்ள உப்பெல்லாம் பாருங்களேன் எப்படி உறைஞ்சிருக்குன்னு. இங்கே பாருங்கள், உப்பு வந்து கொட்டி அப்படியே உறைஞ்சிருக்கு. இந்த தண்ணியெல்லாம் வந்து வெளியேற்றுறதுக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. ஐஸ் கட்டி மாதிரி ஜில்லுன்னு இல்லை, அந்த மாதிரி வெள்ளையாக இருக்குது. இந்த உப்பெல்லாம் 2 நாளைக்குள்ளேயே வந்து காஞ்சிருமா. அதாவது பாத்தி கட்டி இருக்க தண்ணியில் உள்ள 2 நாளைக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிரும். அதெல்லாம் எடுத்து லாரியில் அனுப்பி எக்ஸ்போர்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலர் சேஞ்ச் ஆகிருக்குல்ல, இந்த உப்பு பார்த்திங்கன்னா வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை வந்து வேறு எதுக்காவது கருவாடெல்லாம் வந்து காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த உப்பை பயன்படுத்துவாங்களாம். மற்றபடி வெள்ளை கலரில் அந்த சுத்தமான உப்பை வந்து சாப்பாட்டுக்கு, அதாவது அதை பேக் பண்ணி அதை வந்து வெளியில் அனுப்புவாங்களாம்.